ஹலோ நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த கதை எப்படின்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கள் சார் நடத்தினோம் பாடத்துலேருந்து. இப்போ நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாளிகை. ஆனால் அது கைவிடப்பட்ட மாளிகை. அந்த மாளிகைக்குள்ளே ஏகப்பட்ட எலிங்க ஜாலியாக குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தது. அதில் எப்படியும் ஒரு ஆயிரக்கணக்கான எலி இருக்கும். அதுக்கு ஒரு தலைவர் இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு அப்போ அந்த நேரத்தில் ஒரே ஒரு பூனை வழி தப்பி வந்துருச்சு. பார்த்தா இங்கே ஏகப்பட்ட எலிங்க இருக்கிறடா, நம்மளுக்கு நல்லா உணவு வேட்டை தான் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, மெதுவாக போகிறது, ஒரு எலியை பிடிச்சி சாப்பிட்றது, இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படியே இருக்கும்போது என்ன, அந்த ஊர் அந்த எலிகளுக்கு ராஜா என்ன இது நம்ம உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க, என்ன என்ன விஷயம், இதை ஒரு கூட்டம் போட்டு ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம அந்த பில்டிங் சுற்றி எல்லோரும் ரகசியமாக பாதுகாவலாக இருங்க. அப்போ தெரியும் யார் இந்த எலிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது. அதே மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பூனை தான் சவுண்டு கொடுக்காமங்கிறதுல இப்படியே இருந்திருக்கு. இப்படியே எலிங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவரும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் இன்னொரு நாள் எலி பிடிக்க வரும்போது அப்போ ஒரு கண்காணிப்பு எலி கண்டுபிடிச்சிச்சு. ஆஹா, இந்த பூனை தான் சத்தம் கொடுக்காம பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு போயிடுது அப்படின்ட்டு. உடனே எல்லாருக்கும் நாங்கள் கூடி, இந்த மாதிரி ராஜா, நம்ம எலிங்களை பிடிக்கிறது ஒரு பூனை, எங்கேருந்தோ வந்தோம், அந்த பூனை நம்ம எலிகளை பிடிச்சிருது. இப்போ அந்த எலி எப்படி பிடிக்கக்கூடாதுன்னா, அதுக்கு அமைதியாக பிடிக்குது ராஜா. அதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு உடனே ராஜா அறிவிப்பு விட்டார். இந்த மாதிரி அந்த எலி பூனைக்கிட்ட நட்பாக பழகி அந்த பூனைக்கு மணி கட்டி விட்ருங்க. மணி கட்டி விடணும். மணி கட்டி விட்டிங்கன்னா அப்போ அந்த பூனை வரும்போது அந்த மணி சவுண்டு டங்கு டங்கு டங்குன்னு கேட்கும். கேட்டால் நம்மளாம் தப்பிச்சு போய் ஒழிஞ்சிக்கலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. உடனே அதில் ஒரு எலி, புத்திசாலி எலி, அது ராஜா, நான் அந்த பூனைக்கிட்ட எப்படியாவது பழகி மணி கட்டிடுறேன் அப்படின்னு. உடனே எப்படி நான் பழகிறேன் ராஜா. உடனே பேருக்கு போய், பூனையாரே என்ன பூனையாரே, மெதுவாக வரீங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எவ்வளோ கம்பீரமாக இருக்கீங்க, உங்களுக்கு கழுத்தில் ஒரு மணி போட்டால் நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டி, உடனே கயிறு கட்டணும். அது பூனை பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ கம்பீரம். அப்படியே ரகசியமாக திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு, ராஜா உங்கள் கழுத்து வெறும்